சிஜேபி போராட்டத்திற்கு பிறகாக டெல்லி அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட்டிருக்கு? பொதுவாக நீங்க டெல்லி அரசியலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சமூக சூழலை பார்த்தா நல்லா இருக்கும். பொதுவாக மத்திய வர்க்கம் சொல்லக்கூடிய அர்பன் மிடில் கிளாஸ் மூவ்மெண்ட் அதை ஒரு கொஞ்ச நாளா அதை அரசியல் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கல. அது இருந்தாலும் அது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தான் இருந்ததாக ஒரு பரவலான ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா இந்த ஜந்தர் மந்தர்ல நடந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அல்லது தமிழ்ல கரப்பான் பூச்சி கட்சின்னு சொல்ற அவங்களோட போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு சமூக மாற்றம்னு சொல்லலாம், ஒரு மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு கூடி இருக்கு. அந்த எதிர்பார்ப்போட பிரதிபலிப்பு அல்லது ஒரு ஒரு அது என்ன சொல்லுவாங்களே அதோட எஃபெக்ட் ஆயிருக்கிற மாதிரி தோணுது. அதை அரசியல் சூழல்ல வச்சு பார்த்தா நம்மளுக்கு சில விஷயங்கள் ஒரு விளங்குறது. அதுல முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல அவ்வளவு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கல மக்களவை தேர்தல்ல. ஸோ ஹரியானா மாநிலத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஒரு மாதிரி திக்கு முக்காடித்தான் அவங்க ஜெயிச்சாங்க. இப்போ ஒன்றிய அரசுல நடக்கிறது இதுதான் கூட்டணி ஆட்சி தான். பாரதிய ஜனதா கட்சியோட கை ஓங்கி இருக்கே ஒழிய ஜேடியு ஜனதாதள் யுனைடெட் அப்புறம் தெலுங்கு தேசம் கட்சி இதோட 2 காலம் வச்சுதான் மோடி அரசாங்கம் நிக்கிறது. இந்த சூழல்ல கரப்பான் பூச்சி கட்சியோட ஒரு கிளர்ச்சின்னு சொல்லலாம், அதோட புதிய அணுகுமுறைன்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த அரசியல் கட்சியோட அது இணைஞ்ச இல்லாட்டாலும் அதோட ஒரு அணுகுமுறையும் ஒரு பெரிய அமைச்சரையே ராஜினாமா செய்ய வைத்ததும் ஒரு புது சூழ்நிலை உருவாக்கி இருக்கு அரசியல்ல. இங்கிலீஷ்ல சொல்ல போனா மோடி ஃபெட்டிக்னு சொல்லலாம். மோதியை பார்த்து ஒரு மாதிரி எல்லாரும் அசந்து போய்விட்டாங்க, தளர்ந்து போய்த்து விட்டாங்க. ஒரு மாறுதலுக்கோ அல்லது மாற்றத்துக்கோ ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்கி இருக்கிறது. அதோட சாத்தியக்கூற ஒரு விதமாக இப்ப அனலைஸ் பண்ணியோ அல்லது அதோட எவ்வளவு சான்ஸ் இருக்குன்னு பார்க்கறதோ அதுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தைகள் அல்லது எதிர்பார்ப்புகள் கூடியிருக்குன்னு தான் சொல்லணும். இதை மிகைப்படுத்தி சொல்ல முடியாது. ஆனா அசைக்க முடியாத ஆட்சி மோடியோடு பாரதிய ஜனதா கட்சியோடு அல்லது இந்துத்துவ சித்தாந்தத்தோடு என்ற 3 விஷயத்தையும் ஒரு சேலஞ்ச் பண்ற மாதிரி இந்த சிஜேபி நிக்குது. மோடி ஃபெட்டிக் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? மோடி அரசு மீதான அந்த அயற்சி யாருக்கு சாதகமா மாறக்கூடும்? பொதுவாக எனக்கு இதுல ஒரு பிடிச்ச ஒரு அமெரிக்க பழமொழி உண்டு, a week is a long time in politics. அரசியல்ல ஒரு வாரம்ங்கிறது ஒரு நீண்ட நாள் சொல்லலாம், நீண்ட ஒரு பீரியட்னு சொல்லலாம். அதை மனசுல வச்சு பார்த்தீங்கன்னா சட்டுப்பட்டுன்னு ஒன்றும் சொல்லிட முடியாது. ஆனா இப்போ எதிர்கட்சி இருக்கிற சூழ்நிலையில இந்தியா கூட்டணி ஒரு மாதிரி சின்ன பின்னமாக போயிருக்கு. திமுக இப்போ இந்தியா கூட்டணியில இருக்கா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. திமுக ஒரு பக்க பலமாக இருந்து தெற்கிலிருந்து வளர்ந்த ஒரு விதமான அரசியல் வடக்கு நோக்கி செல்லுங்கிற தருணத்துல அவர் ஸ்டாலின் தேர்தலையே அவர் தோத்து போயிட்டாரு திமுக. அதனால இந்தியா கூட்டணிக்கு கால் உடைஞ்ச மாதிரி இருக்கு. அப்போ அந்த சூழல்ல மற்ற கட்சிகள் காங்கிரஸோட மற்ற கட்சிகளோட உறவு அவ்வளவு வலுவா இல்லைன்னு தான் சொல்லணும். காங்கிரஸ் அது பேராசைப்படுறதா அல்லது சமய சந்தர்ப்பம் பார்த்து அணுகிறதா அல்லது சும்மா இருக்கா, இதை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ராகுல் காந்தி தன்னுடைய பிம்பத்தை மேல்படுத்துவதற்காக காக்ரோச் ஜனதா கட்சி சார்ந்த சில இஷ்யூஸ் சில பிரச்சனைகளை அவர் அணுகிறார். தன்னுடைய கையை ஓங்கிறதுக்குள்ள சில முயற்சிகளை எடுத்துக்கிறாருங்கிறது தான் டிஃபா தெரியுது. கூட்டணி முயற்சிக்கு இன்னும் பெருசாக ஒன்றும் நடக்கல. அதனால இதை ஒரு
என்னோட பாஷையில் சொல்ல போனா ஹாக்கியில பெனல்டி கார்னர் மாதிரி அந்த கார்னரை கன்வெர்ட் பண்றதுக்குள்ள முயற்சிகள் அவ்வளவு சாதகமாக இன்னும் இல்லை. ஆனா பெனல்டி கார்னர் கிடைச்சிருக்குங்கிறது உண்மைதான்.